பிதத்தில் நல்லது இருக்குது, நல்ல பிதத்தை செய்யலாம் என்கிற கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பிதத்தின் லலாலா, எல்லா பிதத்துக்களும் வழிகேடு என்று சொல்லியிருக்கும் போது அந்த வழிகேட்டில் நல்லது இருக்கிறது என்கிறது பொருத்தமான ஒரு முடிவாக இருக்காது என்பதை நாம் புரிய வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமான அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மன் இப்தத ஃபில் இஸ்லாமி பிதத்தன், யார் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு பிதத்தை உருவாக்கி ஃபகத் ரஆஹா ஹஸனா, அதை நல்லதாக காண்கிறானோ, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் காட்டாத ஒன்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இது நல்ல விஷயம் தானே என்று சொல்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஃபகத் ஸாம அன்ன முஹம்மதன் கத் கானர் ரிசாலா, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறான். எங்களுக்கு சொர்க்கம் போற எல்லா வழியும் ரசூலுல்லாஹ் காட்டல, நல்ல விஷயத்துல சிலதை எங்களுக்கு காட்டித்தராம போயிட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்ல குறை சொல்கிறான். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது விதத்தில் நல்லது இருக்குது என்று சொல்றது மார்க்கம் பூரணமாகவில்லை என்கிற ஒரு சிந்தனையை கொடுக்குது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் திரும்பவும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது தீனாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் தீன், அதுதான் இன்றைக்கும் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது மார்க்கமாக இருக்கலையோ அது இன்றைக்கு மார்க்கமாக இருக்க முடியாது. நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டை பாருங்க, இது ரசூலுல்லாஹ் காலத்துல தீனாக பின்பற்றப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இன்றைக்கு அது எங்களுக்கு மார்க்கமாகிறதுக்கு வழி இல்லை. நீங்க ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்றீங்க, இந்த கொள்கை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சா, நபிய சஹாபாக்களிடத்துல இந்த கொள்கை போதிக்கப்பட்டு இருந்துச்சா என்று பாருங்க. அந்த கொள்கை ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒரு கொள்கை என்று சொன்னா இன்றைக்கு வந்த ஒன்று மார்க்கமாக ஆக முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்றை நல்லது என்கிற அடிப்படையில நாம் செய்வது பிழையான ஒரு போக்கா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததுதான் 100% நன்மையானது. சாதாரணமாக இதுல நாங்க அதை பார்க்கறது இபாதத் என்று சொன்னால் கட்டுப்படுதல்ங்கிறது, கட்டுப்படுறவனுக்கு புதுசா உருவாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. எது சொல்லப்பட்டதோ எப்படி செய்யப்பட்டதோ அப்படியே செய்யறதுதான் கட்டுப்படுறதுங்கிறது. நாங்களாக ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அதோட இன்னொன்றை சேர்ப்போம் என்று வந்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாது. உதாரணமாக அதான் சொல்வது ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததுதான், ஸலவாத்தும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததுதான். பாங்குக்கு முன்னால ஸலவாத்தை சொல்லணும் என்கிறது நாங்க உருவாக்கணும். பாங்கும் ஆதாரத்துக்கு உரியது, பாங்குக்கு ஸலவாத்தை சொல்றது மார்க்கத்துல உள்ளது. நாங்க பாங்கு சொல்ல முந்தி ஸலவாத்தை சொல்லித்தான் பாங்கு சொல்வோம்னு சொன்னா இது புதுசானது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாங்குக்குரிய ஆதாரத்தையும் ஸலவாத்துக்குரிய ஆதாரத்தையும் சொல்லுவாங்க. ரெண்டுமே தனித்தனியா இபாதத்து, ரெண்டு ஒன்றா சேர்க்கிறதுக்கு அதுக்குரிய ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இல்லை என்றால், அதற்குரிய ஒரு ஆதாரம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது பிதத்து, மார்க்கத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியது, செஞ்சா எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் அப்படி செஞ்சோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை புறக்கணித்ததற்காக, அவரை பின்பற்றுதல் என்கிறதை நம்ம விட்டோம் என்கிறதுக்காக